தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு நாள் ஒரு தொப்பி வியாபாரி தொப்பிகளை விற்பதற்காக பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போது வெயில் கடுமையாக இருந்தது. ஒரு மரத்தின் கீழே தனது தொப்பி கூடையை தலையில் இருந்து இறக்கி வைத்தான். களைப்பின் மிகுதியால் அவன் படுத்து தூங்கிவிட்டான். அந்த மரத்தில் சில குரங்குகள் வசித்து வந்தன. அவ வியாபாரியின் தலையிலும் அவனது கூடையிலும் இருக்கும் தொப்பிகளை பார்த்தன. கீழே இறங்கி வந்து தொப்பிகளை எடுத்து வியாபாரியை போல் தனது தலையில் தொப்பிகளை போட்டு கொண்டு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டன. சிறிது நேரத்திற்கு பின் வியாபாரி தூக்கத்திலிருந்து எழுந்தான். அவன் தனது கூடையில் இருந்த தொப்பிகளை காணாது அங்குமிங்கும் பார்த்தான். மரத்தின் மேலே குரங்குகள் தனது தொப்பிகளை போட்டு கொண்டிருப்பதை கண்டான். என்ன செய்யலாம் என்று யோசித்தான். தனது தொப்பியை கழற்றி தலையை சொரிந்து கொண்டு இருந்தான். அதை பார்த்த குரங்குகளும் அவனை போல் செய்தன. அதை கண்ட வியாபாரிக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அவன் தனது தலையில் இருந்த தொப்பியை கழற்றி எறிந்தான். அதை பார்த்த குரங்குகள் அவனைப் போலவே தனது தொப்பிகளை கழற்றி இருந்த கூடையில் எறிந்தன. உடனே வியாபாரி கீழே விழுந்த தொப்பிகளை கூடைக்குள் எடுத்து போட்டு கொண்டான். கூடையை தனது தலையில் தூக்கி வைத்து கொண்ட வியாபாரி மகிழ்ச்சியுடன் தொப்பிகளை விற்பதற்காக நடையை தொடர்ந்தான்.